ஹலோ வணக்கம், குட் மார்னிங். நம்ம சென்னை வந்தாச்சு பார்த்துக்கோங்க. சென்னை வந்து கையோட உங்களுக்கு எப்போ பார்த்தாலுமே ஒரு சப்ஜெக்ட் வீடியோ நடந்தது. எனக்கு வந்து சூப்பராக ஃபிசிக்ஸில் வந்து ஒரு சம் சொல்லி தர போகிறேன். இது வந்து 12th அப்புறம் நீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு செமி கண்டக்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொடுத்துட்டு அதில் ஐ கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஆனால் உங்களுக்கு குழப்பறதுக்காக ஒரு இது கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட்டு ஐ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா V/R. சரியா? இதுல V வந்து கொடுத்துட்டாங்க 24 வோல்ட். சரியா? அடுத்தது R ரெசிஸ்டன்ஸ். இங்க நம்மளுக்கு எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? 1 2 அப்புறம் 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சரியா? இதுல கரண்ட் நம்மளுக்கு எப்படி ஃப்ளோ ஆகுது? இப்படி தான் போகுது. சரியா? இது வந்து மின் தடை. அதை தான் நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒன்று இருக்கு, இந்த ஒன்று இருக்கு, இந்த ஒன்று இருக்கு. சரியா? அப்புறம் இங்க வந்து என்ன இருக்கு? ஒரு டயோடு இருக்கு. இந்த ஒரு டயோடு இருக்கு, இங்க ஒரு டயோடு இருக்கு. இப்போ நம்மளுக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறது இப்படி போகும். சரியா? இதுல ஏன் நம்மளுக்கு இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள குழப்பறதுக்காக. இது வந்து என்ன ஆகுது? இங்க இருந்து இங்க வந்து ரிவர்ஸ்ல வருது. அப்ப நம்ம இதை என்ன செய்யக்கூடாது? எடுக்க கூடாது. சரியா? அப்ப நம்ம இதை மட்டும் நம்ம எடுத்தா போதும். அப்ப நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் எத்தனை இருக்கு? 6 ஓம் இருக்கு, இங்க ஒரு 2 ஓம் இருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? 8 ஓம். ஓகேவா? அப்போ வியோட வேல்யூ எத்தனை? 24 டிவைடட் பை ஆர் எத்தனை? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி வர்றது 8. கட் பண்ணுங்க 3. அப்போ கரண்ட் எவ்வளவு? 3 ஆம்பியர். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகுன்னு கேட்பாங்க பார்த்துக்கோங்க. அதனோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 3A. ஓகேவா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.